வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. துருவ் ராட்டி அப்படிங்கிற பிரபல யூடியூபர், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இவரோட யூடியூப் வீடியோஸ் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதானி இஷ்யூ சம்பந்தமாக இவர் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அதானி விவகாரத்துல என்ன நடந்திருக்கு, என்ன உண்மை, இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி அதானியை காப்பாற்ற முயற்சிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல அவர் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வீடியோட லிங்கை நான் ஷேர் பண்ண சொல்றேன். வீடியோ ஹிந்தில இருந்தாலும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. அவசியம் முடிஞ்சா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 20, 2024 அதானியோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பிரச்சனைகள்ல அதானியுடைய பெயர் அடிபட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தாலும் முதல் முறையாக அதானிக்கு எதிராக யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அரெஸ்ட் வாரண்டே இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இவர் குற்றவாளி என்று ஆதாரத்தோடு நிரூபிச்சு அவருக்கு எதிராகவும் அவருடைய நெவ்யூக்கு எதிராகவும் அரெஸ்ட் வாரண்ட் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதை அதானி முற்றிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவ்வளவு பெரிய ஷாக்கா அவருக்கு வந்தது. சரி, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நாம கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்கள்ல அதாவது நரேந்திர மோடி குஜராத்தோட சிஎம்மா இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து அதானி எப்படி எல்லாம் வளர்ந்திருக்கிறாரு, அதற்கு நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் அவர் சிஎம்மா இருக்கும் போதும் சரி, பிஎம்மா இருக்கும் போதும் சரி, எப்படி எல்லாம் அதானிக்கு உதவி இருக்கு அப்படிங்கறத வரிசைப்படுத்துறாரு. இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்றாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 வருடம் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதானி மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வரும்பொழுது உலகத்திலேயே ஒரு பெரிய பரபரப்பை இது ஏற்படுத்துது. இந்த யுஎஸ் ஓட இன்டைட்மெண்ட்ல, அதாவது நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா சார்ஜ் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுஎஸ் ஓட சார்ஜ் ஷீட்ல 3 முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அஷூர் பவர் அப்படிங்கிற நிறுவனங்கள் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிசிஐயோட அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் மூலமாக இந்த எஸ்சிசிஐ அப்படிங்கிற மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நிறுவனம் மிடில் மேனா இருந்து மாநிலங்களுக்கு அதானி கிட்ட இருந்து சோலார் எனர்ஜி, கிரீன் எனர்ஜியை வாங்கி சப்ளை பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானி இந்த எஸ்சிசிஐக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியோட விலை மிக அதிகமாக இருந்தது. அப்போ மாநில அரசுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த சோலார் எனர்ஜியோட விலை குறையும். அப்படி இருக்கும் பொழுது அதானியோடைய ஒரு ஹை பிரைஸ்க்கு நாம இப்பவே எதுக்கு ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கறதுனால எஸ்சிசிஐ மூலமா இந்த சோலார் எனர்ஜியை ப்ரொக்யூர் பண்ண மாநிலங்கள் முன் வர மாட்டேங்குது. இப்ப மாநிலங்கள் இந்த சோலார் எனர்ஜியை வாங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதானிக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் யூஸ்லெஸ் ஆயிடும். அப்போ அதானி குழுமம் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது மாநில அரசுகளை இந்த சோலார் எனர்ஜிய இந்த இன்ஃபிளேட்டட் பிரைஸ்க்கு வாங்க வைக்கணும். அப்போ இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து எப்படியாவது எஸ்சிசிஐ மூலமா இந்த சோலார் பவரை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. இதற்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இவங்க லஞ்சமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த யுஎஸ் இன்டைட்மெண்ட் சொல்லுது. இதுல ஒரு சில மாநிலங்களை இவங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு. இதுல தமிழ்நாடு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். ஆனா இந்த 4 மாநிலங்கள் அல்லாம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் பல இடங்கள்ல இவங்க எஸ்சிசிஐ மூலமா அதிக விலைக்கு இந்த சோலார் பவரை வாங்கியிருக்கிறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது குற்றச்சாட்டு நம்பர் 1. குற்றச்சாட்டு நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த லஞ்சம் கொடுக்கறதுக்காக இந்த அதானி குழுமம் எந்த பணத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவர்களுடைய கம்பெனில ஃபாரின்ல இந்த யுஎஸ்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்துலதான் இவங்க லஞ்ச தொகையை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஃபாரின்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ பொய் சொல்லி அதானி குழுமம் ஏமாத்தி இருக்கு. உண்மையான நிலவரத்தை சொல்லாம பொய் சொல்லி இவங்களோட பணத்தை இவங்க கையாடல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது 2வது குற்றச்சாட்டு. 3வது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது இதற்கான எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க முயற்சி செஞ்சு
அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மூன்றாவது குற்றச்சாட்டு. இந்த 3 முக்கியமான குற்றச்சாட்டுகளையும் வைத்து ஆதாரங்களோட இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதானி குழுமம் வழக்கம் போல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எந்த ஆதாரமும் இல்ல, நாங்க சட்ட ரீதியா இதை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அதானி குழுமம் இது போன்ற முறைகேடுகள்ல ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. யுஎஸ்ஏல இந்த கேஸ் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா ஜனவரியில யுஎஸ்ஏ உடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துக்க போறாரு. அவர் பதவி ஏத்தோன்னா முதல் செய்யக்கூடிய வேலை அங்க இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து அமர்த்ததுதான். இதை உணர்ந்ததுனால தானோ என்னமோ ட்ரம்ப் ஜெயிச்சோன்னா அதானி பாத்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு ட்வீட் போடுறாரு. ஆஹா, இந்த வெற்றியை நாங்க வந்து வரவேற்கிறோம், எங்களுடைய மனமான வாழ்த்துக்களை வந்து நாங்க ட்ரம்ப்புக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம நான் வந்து $10 பில்லியன் யுஎஸ்ஏல இன்வெஸ்ட் பண்ண போறேன், 10,000 வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன், இது என்னுடைய உறுதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ட்ரம்ப் கிட்ட அதானி ஒரு பிட்ட போட்டுட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா, இப்ப அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு வந்து அவங்க தகவல் அனுப்புவாங்க. இந்தியா இதை எப்படி சந்திக்க போகுது, என்ன பதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்ட இந்த தகவலை வைத்து மற்ற நாடுகள் இப்போ முடிச்சுக்கிச்சு. கென்யால பாத்தீங்கன்னா அதானிக்கு அந்த ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் மற்றும் தெர்மல் எனர்ஜி கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கால ஏற்கனவே தெர்மல் பவருக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட திரும்ப வந்து நாங்க ரீகன்சிடர் பண்ணணும், இதுல என்னென்ன முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கறத நாங்க திரும்ப வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பங்களாதேஷ்லயும் அதானிக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. நார்வேல அதானியுடைய சில கம்பெனிஸ பிளாக் லிஸ்டே பண்ணிட்டாங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதானி மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்தியாவுல மட்டும் பாத்தீங்கன்னா கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இந்த மோடி அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு. இந்த நிமிஷம் வரை பாஜக அரசோ நரேந்திர மோடியோ இத பத்தி மூச்சு கூட விட மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நாடாளுமன்றத்துல இரு அவைகளையும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி பார்லிமெண்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ணணும், இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இது வெறும் அதானி ஊழல் அப்படிங்கறத தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, அதானியோடைய இந்த மெகா ஊழல்னால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களாகிய நீங்களும் நானும் தான். அதிக விலைக்கு மாநிலங்கள் இவர்கிட்ட இருந்து சோலார் பவரை வாங்குறாங்கன்னா அதே மாதிரி நம்ம கிட்டயும் எலக்ட்ரிசிட்டிக்கு அதிக பில்ல இவங்க வசூல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப இது போன்ற ஊழல்ல யாரு ஈடுபட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது. இது எந்த மாநில அரசாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோம். இது போன்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 2021 மேல இருந்து ஜூலைக்கு இடையில் இந்த 2 மாசத்துல வந்து இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு யுஎஸ்லோடைய அந்த இன்டைக்மெண்ட்ல ஒரு பீரியட் அவங்க சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த பீரியடை ஒட்டி சில கேள்விகள் எழுந்திருக்கு. 2021 மே மாசம் தான் திமுக ஆட்சிக்கு வருது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரடியா அதானியோட நாங்க எந்த கான்ட்ராக்டும் போடல, நாங்க போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் மத்திய அரசு நிறுவனம் எஸ்சிசிஐயோட தான் நாங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதனால நீங்க யாரையாவது கேள்வி கேட்கணும்னா எஸ்சிசிஐ தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் நேத்து சட்டமன்றத்துல நேரடியாவே சொல்லியிருக்கிறாரு, அதானியை நான் சந்திச்சேன் அப்படின்னு எதிர்கட்சிகள் பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க, ஆனா அதானிக்கும் எனக்கும் எந்த சந்திப்பும் ஏற்படல அப்படின்னு சட்டமன்றத்துல வச்சு அவர் சொல்றாரு. சட்டமன்றத்துல இந்த விஷயத்த அவர் சொல்றதுனால இது உண்மை அப்படின்னு தான் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா சட்டமன்றத்துல போய் சொன்னா கண்டிப்பா அது அவர் மீதே எதிர்வினையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் எஸ்சிசிஐ பாத்தீங்கன்னா இவங்க தங்களுடைய ஹேண்ட்ஸ வாஷ் ஆஃப் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. அதாவது எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதானி வந்து மாநில அரசுக்கு தான் வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு தானே யுஎஸ் இண்டைட்மெண்ட்ல சொல்லியிருக்கு. எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லலையே, அதனால நாங்க வெறும் மிடில் மேன் தான், இதுல எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்சிசிஐ தன்னுடைய கையை விரிக்க முயற்சி பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா எதிர்கட்சிகள் தீவிரமாக இன்னைக்கு இதற்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு இதை தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோடி அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை. ஏன்னா ஜேபிசி போட்டுட்டாங்கன்னா அவங்க யார வேணா கூப்பிட்டு விசாரிக்கலாம். அப்பப்போ என்ன விசாரிக்கிறோம், இந்த விசாரணை எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் அவங்க மீடியால வெளியிடலாம். இது இரண்டுமே பாஜக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால நாடாளுமன்ற 2 அவைகளும்
முடங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு இந்த விஷயத்துல வளைஞ்சு கொடுக்காம நிக்கிறாங்க பாஜக. அப்படி அதானியை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வியதான் இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதத்தான் ராகுல் காந்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்பொழுது சொல்றாரு. மோடி எக்காரணத்து கொண்டும் அதானி மீது இருக்கக்கூடிய இந்த அலிகேஷன்ஸ விசாரிக்க அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதானியை விசாரிப்பது என்பது மோடியையே விசாரணை செய்வதற்கு சமம். அதானியை விசாரிச்சா மோடியுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளியில வந்துருங்கிறதுனால தான் பாஜக அரசு தீவிரமாக அதானியை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. எந்த அளவுக்கு தீவிரமாக இந்த சங்கிகள் அதானியை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானிக்கு எதிராக யார் கேள்வி எழுப்பினாலும் அவங்கள தேச துரோகி, அர்பன் நாக்சல், தேசத்துக்கு எதிராக வந்து வேலை செய்யறாங்க, நாட்டுடைய இமேஜை பாதிக்க முயற்சி பண்றாங்க, மோடியை டிஸ்கிரெடிட் பண்ண முயற்சி பண்றாங்க. என்னவோ அதானி ஈக்குவல் டு மோடி, மோடி ஈக்குவல் டு அதானி, அதானி மீது குற்றச்சாட்டு வைத்தால் அது மோடி மீது களங்கம் சுமத்துறதுக்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் இன்னைக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட சேர்ந்து மோடிக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் ஒரு பெரிய பொய்யை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இந்தியாவுடைய இமேஜ, மோடியோட இமேஜ சீர்குலைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம். இத்தனையும் நடக்கும் பொழுது இதை வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு கோதி மீடியாவும் சுப்ரீம் கோர்ட்டும். மக்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த அரசாங்கத்தை அக்கௌண்டபிள் ஆக்குறது ஒண்ணு மீடியா, இன்னொன்னு நீதித்துறை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மோடியோடைய ஒரு பாக்கெட்ல மீடியாவும் இன்னொரு பாக்கெட்ல நீதித்துறையும் இருக்கிறதுனால இந்த விஷயத்துல பெருசா எந்த பாதிப்பும் அதானிக்கு வராது. இந்த சினிமால எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு மோடி தன் உயிரை கொடுத்தாவது அதானியை காப்பாற்றுவார் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அதானி விஷயத்துல என்ன நடக்குதுன்னு. துருவ் ராட்டி வீடியோவை மறக்காம பாருங்க. நன்றி.